ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல இருக்க கிரிட் சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஸ்பான்சிவ் லேஅவுட்டை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த கிரிட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். grid.html. நெக்ஸ்ட் HTML ஓட ஜெனரல் ஃபார்மேட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைலையும் லிங்க் பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா அந்த கிரிட்டை மட்டும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல மோஸ்டா எல்லாமே கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னர்ல கிளாஸ் கிரிட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்குள்ள நான் ஒரு 3 பாக்ஸஸ் கிரியேட் பண்றேன். சேம் கண்டெய்னர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு கிளாஸ் கொடுத்துக்கோங்க. Everything is based on Tailwind CSS, BG, blue. Next padding, then some content. So let's repeat it. 3 boxes create பண்ணிருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு பிட்வீன்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கேப் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேப் 4. ஸோ கேன் யூ see the difference? ஓகே. ஸோ இது பேசிக்கா ஒரு கண்டெய்னருக்குள்ள 3 பாக்ஸஸ் நம்ம வச்சிருக்கோம். அடுத்து காலம்ஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ repeat the same thing, basic container. அதுக்கு கிளாஸும் நம்ம கிரிட்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்குள்ளேயும் நம்ம மல்டிபிள் பாக்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். லைக் இதை கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம்ஸை எப்பவுமே மென்ஷன் பண்ணும்போது .bg green 200. நெக்ஸ்ட் கிளாஸ் padding 4 கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம கண்டென்ட் எழுதணும்ல. ஸோ காலம் அண்ட் எனக்கு இங்க 6 காலம்ஸ் தேவைப்படுது. அதனால இன்டூ 6 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ லுக் 6 காலம் நம்மளுக்கு ஒரு கிளிக்ல கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ ஒரு ரோல 3 காலம்ஸ் வேணும். ஸோ கிளாஸ் நேம்ஸ் எப்படி வரும்னா grid calls 3. சேஞ்ச் ஆயிடுச்சா? ஒரு ரோல எனக்கு 3 காலம்ஸ் இருக்கா? அண்ட் இவங்களுக்கு பிட்வீன்ல ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா கேப் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டெய்னருக்கும் இப்போ இருக்கிற கண்டெய்னருக்கும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா மார்ஜின் டாப் 6. ஸோ கேன் யூ see the difference? ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசிக்கா உள்ள கிரிட் அண்ட் ஒரு ரோல எப்படி காலமை டிஃபைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்படி ரோஸையும் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். So repeat the same thing with the container. Class basic class grid. இதுக்குள்ளேயும் நம்ம boxes create பண்ணலாம் with the same shortcut. Yellow 300. Padding. Some content. ஸோ நம்மளுக்கு அந்த பாக்ஸஸும் கிரியேட் ஆயிடுச்சு. இனிதான் நம்ம நம்மளுக்கு எத்தனை ரோஸ் வேணும் அண்ட் எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ த கிளாஸ் நேம் வில் பி லைக் கிரிட் ரோஸ் 2. எனக்கு 2 ரோஸ் வேணும். அண்ட் கிரிட் கால்ஸ் எனக்கு 2 ரோஸ் இருக்கு. அண்ட் ஒரு ரோலையும் எனக்கு 2 காலம் இருக்கு. இவங்களுக்கும் சம் கேப் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் மார்ஜின் டாப். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கிரிட் சிஸ்டம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்மால் ஸ்கிரீனுக்கு எப்படி வேணும், மீடியம் ஸ்கிரீனுக்கு எப்படி வேணும் அண்ட் லார்ஜ் ஸ்கிரீனுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம். த சேம் பேசிக் கண்டெய்னர். இதுக்குள்ள
the same grid class. And இதுலயும் நம்ம வந்து boxes create பண்ணிக்கலாம். The same shortcut. Next for padding. And அதுல கொடுக்க வேண்டிய content. இதுல எனக்கு வந்து 4 columns மட்டும் means 4 boxes மட்டும் நான் create பண்றேன். அந்த 4 boxesம் display ஆகிடுச்சு. இனிதான் நம்ம வந்துட்டு differentiate பண்ண போறோம். Like small screenக்கு எனக்கு ஒரு rowல எத்தனை columns வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. For small screen நீங்க mention பண்ணணும்னு அவசியம் இல்லை. Grid calls 1 ன்னு கொடுக்கிறேன் for small screen. And for medium screen you have to mention MD colon கொடுத்துட்டு grid calls 2. எனக்கு மீடியம் ஸ்கிரீனுக்கு ஒரு ரோல 2 காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். And for large screen grid calls 4. So ஒரு ரோல எனக்கு 4 காலம்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். So let's check if it is working. Okay, for large screen ஒரு ரோல 4 காலம்ஸ் வந்துருச்சு. பேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ரிசைஸ் பண்ணி பார்க்கலாம். So for large screen 4 columns, for medium screen 2 columns in a row, and for small screen 1 column in a row. So let's give some gap and some margin. Large screen, medium screen, and for small screen. Look how responsive it is. And that's how easy it is to create grid in Tailwind CSS. Thank you.